ஜெயஸ்ரீஸ் கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு vlog ஒன்று பண்ணலான்னு நினச்சோம். ஸோ இந்த vlogவோட ஐடியா வந்து என்னோட ஃப்ரெண்ட் அனு வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, அவுட்டோரில் ஒரு ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. நான் முன்னாடி கூட இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப மழை பெஞ்சும் போது அந்த ஃபால்ஸோட பிக்சர்லாம் கூட ஒரு தடவை அப்போ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நார்மலாக தண்ணி நல்லா வரும், மழை பெய்யுற சமயத்தில் ரொம்ப நல்லா வரும். இப்போ ஆனால் மழை பெய்யல. பட் வந்து அந்த இடத்துல போய் ஒரு ரெசிபி ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அது வந்து ஒரு நோ குக் ரெசிபியாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து, ஏன்னா அங்கே அடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் பப்ளிக் பிளேஸில் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஐடியலாக இருக்கிற விஷயம் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து நோ குக் ரெசிபி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதை வந்து இன்னைக்கு வந்து அங்கே அந்த லொக்கேஷனில் போய் பண்ணி காட்ட போகிறேன். யூஸ்வலாக என்னோடய வ்ளாக் வீடியோஸ் எல்லாம் என் பொண்ணு தான் எடுப்பாள். இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அனு தான் வந்து என்னோட வீடியோ வந்து எடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போய் அங்கே நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இது ரொம்ப ஒரு சின்ன பாதையாக தான் இருக்கும். வீக்கெண்ட்லலாம் நிறைய அப்பப்போ பீப்புளெலாம் வந்து இங்கே சும்மா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உட்காந்துப்பாங்க. இப்போ இந்த பேண்டமிக்ஸ் இதனால வந்து ரொம்ப யாரும் இந்த இடத்துல இருக்கிறதில்ல. அப்பப்போ ரேராக யாராவது வருவாங்க. ஸோ இந்த இடம் வந்து ஒரு மாதிரி பயங்கர ஒரு நேச்சுரல் இதுவாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பக்கத்தில் வந்துட்டோம். இது எனக்கு வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் தான். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி காடு மாதிரி இருக்கும் இந்த இடம். பட் பயங்கர சேஃப் பிளேஸ் தான், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி பெஞ்செல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. அப்படியே முன்னாடி போனால் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபால்ஸ் தெரியுது. ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு இது ஞாபகம் இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து நல்ல பெருசாக வந்து அப்போ நான் வாட்டர் கொட்டும் போது போட்டிருந்தேன். ஸோ இந்த வாட்டர் வந்து இப்போ நம்ம கீழே இறங்கி அந்த பக்கத்தில் வாட்டர் கிட்ட வந்து போய் பார்க்குறோம். தண்ணியில் எல்லாம் கால் வைக்கிறதுக்கெலாம் வந்து கால் வைக்கலை நான், ஏன்னா இப்போ ரொம்ப வின்டராக இருக்கிறனால பயங்கர கோல்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இதோட ஃபுல் வியூ. பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் பாருங்கள் எப்படி அழகாக வந்து அங்கே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு லொக்கேஷனில் நம்ம வந்து ஒரு சாண்ட்விச் ரெசிபி வந்து ஷூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நான் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ப்ரெட் எடுத்துகிட்டு இருக்கேன், க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் வந்து பெப்பர், க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறம் வந்து சாப் பண்ண வெஜிடபிள்ஸ், தின்லி ஸ்லைஸ்டு கேபேஜ், கேப்சிகம், கேரட் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஆனியன் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். அப்புறம் பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பூனு, நைஃபு இதெல்லாம். இது நம்ம வீட்லேயும் பண்ணலாம், நீங்கள் அவுட்டோரில் கொண்டு போயும் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த சாப் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து அளவு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வந்து இவ்வளோ மெஷர்மெண்ட்டு அப்படின்லாம் கிடையாது, நம்மளோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. க்ரீன் சட்னி இல்லாட்டினா நீங்கள் ப்ரெட்டில் கூட சைடில் தடவிக்கலாம், உங்களுக்கு இதில் போட வேண்டாம் அப்படின்னா. கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் வந்து சேர்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் காரம், கொஞ்சம் ஸ்பைஸ் வந்து தூக்கலாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக. ஆல்ரெடி க்ரீன் சட்னிலேயே ஸ்பைஸ் இருக்குது, உங்களுக்கு அது வேண்டாம்னா நீங்கள் ஆப்ஷனல் தான் பெப்பர். கொஞ்சமாக சால்ட், வெஜிடபிள்ஸ்க்கு போடுறதுனால கொஞ்சமாக சால்ட், ஆல்ரெடி சட்னிலையும் சால்ட் இருக்குது. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆனியன் வேணுன்னா கூட இதில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆனியன் கூட வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ராவாக சாப்பிட்றச்சு சில பேருக்கு அது வாயில் இதுவாக இருக்குன்றனால நான் வந்து ஆனியன் வந்து சேர்த்துக்கல. இல்லை நீங்கள் வீட்டிலேயே வந்து முன்னாடியே ஃப்ரெஷ் கார்னை வந்து கூட மைக்ரோவேவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த ப்ரெட்டை எடுத்துக்கிறேன். எதுவுமே டோஸ்ட்லாம் பண்ண போகிறதில்ல. நான் வந்து இந்த சைட்ஸ் இல்லாமல் இங்கே ப்ரெட்டு கிடைக்கும், இந்த சைட்ஸில் இருக்கிற க்ரஸ்ட் இல்லாமல் கிடைக்கும், அந்த மாதிரி தான் கிடச்சிதுன்னு வாங்கினேன். ஸோ உங்களுக்கு சைட்ஸோடு இருக்கிற ப்ரெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கூட சைட்ஸை கட் பண்ணிக்கலாம். நான் இதில் பட்டர்லாம் எதுவும் சேர்க்கலை, ஆல்ரெடி நம்ம க்ரீம் போட்டிருக்கறனால
அப்புறம் அது ரொம்ப க்ரீமியா ஆயிடும் அப்படிங்கிறனால நான் வந்து பட்டர் சேர்க்கல. இத நம்ம அப்படியே எடுத்து இதில வச்சு பண்ண போறோம். வேற எதுவுமே வந்து நம்ம பண்ண போறது கிடையாது. அப்படியே ஒரு சாண்ட்விச் பிரெட் மேல வச்சுட்டு மூட போறோம். இப்போ இந்த இத எடுத்துட்டு நல்லா ஒரு இதில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அதுக்கு மேல நம்ம வந்து இன்னொரு இத போட போறோம். உங்களுக்கு கிரீன் சட்னி இதில போடலைன்னா, இந்த பிரெட்ல வந்து முதல்ல கிரீன் சட்னி தடவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மிக்ஸர வந்து இது மேல வச்சுடலாம். வெஜிடபிள் மிக்ஸர் வந்து வச்சுடலாம். இப்போ வந்து இன்னொரு பிரெட்ட போட இத வந்து மூடியாச்சு. அவ்வளோதாங்க நம்மளுக்கு இந்த சாண்ட்விச் ரெடி ஆயிடுது. இப்போ நெறைய பேர் வந்து நீங்க கிரீம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். என்ட்ட ஃப்ரெஷ் கிரீம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து மயோனீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்லெஸ் மயோனீஸோ இல்ல உங்களுக்கு எக் சாப்பிடுறவங்களா இருந்தா மயோனீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சாண்ட்விச் ஸ்ப்ரெட் அப்படின்னு வந்து நம்மளுக்கெல்லாம் கடையில கிடைக்கும். நீங்க அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல. அண்ட் அனதர் திங் வந்து இல்ல உங்களுக்கு இது மயோனீஸ் இந்த மாரி வெஜிடபிள் ஸ்ப்ரெட் எதுவுமே வந்து வேண்டாம் அப்படின்னா, நீங்க வந்து தயிர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுல. தயிர வந்து நல்லா திக்கா வந்து கொஞ்ச நேரம் ஒரு டீ ஸ்ட்ரெய்னர்ல போட்டு வச்சுட்டு, நீங்க அதுல கூட வந்து இத வந்து போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இத 4ஆ வந்து கட் பண்ணியாச்சு. இந்த மலாய் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது பண்ண உடனே வந்து இத சர்வ் பண்ணிடுங்க. இல்லாட்டினா அது ரொம்ப சாகி ஆயிடும். ஸோ இந்த மாரி பிக்னிக்லாம் போறச்ச கூட நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி எடுத்துட்டு போயிட்டு, இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அப்போ வந்துட்டு நீங்க எல்லாரும் சாப்பிட உட்காரும்போது டக் டக்குன்னு எல்லாருக்கும் இத வந்து பண்ணி குடுக்கலாம். ஆ நீங்க வந்து வீட்லயும் வந்து ம் பசங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு ஆக்டிவிட்டி மாரி கூட இப்போ ஹாலிடேஸ்ல வந்து குடுக்கலாம். ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு நீங்க காயெல்லாம் கட் பண்ணி குடுத்து நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல கொஞ்சம் பெரிய பசங்களா இருந்தா, நீங்களே வந்து இத வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு ஆக்டிவிட்டி மாரி குடுத்து, நீங்க வந்து ஒரு நாளைக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் அவங்களோட வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஒரு டிஃபரண்ட் லொகேஷன்ல ஒரு ரெசிபி ஷூட் பண்ணது வந்து எனக்கும் ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருந்துச்சு இது. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த vlog உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஞாபகமா ஜெயஸ்ரீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Instagramலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.